சின்ன சின்ன சபைகள் இருக்கிறது அல்லவா, ஒரு 50 பேரு, 100 பேரு, 30 பேரு. அந்த சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு நான் சொல்லுவது, உங்களுடைய ஊழியருடைய தேவைகள் நீங்கள் தான் சந்திக்க வேண்டும். அவள் குடும்பத்தில் என்ன தேவை, அவர்களுக்கு ஊழியத்திற்கு என்னென்ன பொருளாதாரம் தேவை, அனைத்தையுமே சபை மக்களாகிய நீங்கள் தான் சந்திக்க வேண்டும். நீங்கள் சந்திக்காவிட்டால் நீங்களும் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது, உங்க போதகரும் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. நீங்கள் இருவரும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் எபிரேயர் 13:17 வசனத்தின்படி நீங்கள் செய்ய வேண்டும். உங்க ஊழியர் துக்கப்படக்கூடாது, உங்கள் மீது அல்ல. ஐயோ எனக்கு உணவு இல்லையே, எனக்கு சாப்பாடு இல்லையே, எனக்கு துணிமணி இல்லையே, இன்றைக்கு ஊழியத்திற்கு போவதற்கு பெட்ரோல் இல்லையே என்று அவர் வேதனைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்டதான துக்கம், கவலை, வேதனை அவளுக்குள்ள இருக்கும் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஒவ்வொரு மாதத்தின் தேவைகள் அத்தனையும் உங்க ஊழியருடைய தேவைகள் நீங்கள் தான் சந்திக்க வேண்டும். அவர்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறார்கள்? ஊழியர்கள் உங்களுக்காக தான் ஊழியம் செய்கிறார்கள். அப்ப வேலையால் கூலிக்கு பாத்திரன், நீங்கள் தான் அவளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அவள் ஊழியத்தின் தேவைகள், உணவு தேவைகள், உடை தேவைகள் அனைத்தையும் சபை மக்கள் தான் என்ன செய்யணும்? அந்த ஊழியருடைய குடும்பத்தை தாங்க வேண்டும். இயேசு சொல்கிறார், நான் அனுப்பினேன், உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று இயேசு கேட்டார். அதே போலதான் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் உங்க ஊழியரை பார்த்து கேட்க வேண்டும். ஐயா, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா சொல்லுங்க, நாங்கள் செய்கிறோம் என்று கேட்டு பாருங்கள், செய்து பாருங்கள். அப்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற சாபங்கள் அத்தனை முறித்து ஒரு ஆசீர்வாதத்தின் நதியை கட்டொழுப்பார். ஆனால் நம்முடைய கடவுள், நம்முடைய தேவன் சொல்கிறார், என்னை சோதித்து பாருங்கள். இந்த சிறியாரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று யாரை பார்த்து சொல்கிறார்? சிறியார் என்று யாரை சொன்னார்? சீசர்களை பார்த்து சொன்னார், ஜனங்களுக்கு. இந்த சீசர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று யாருக்கு சொன்னார்? ஜனங்களுக்கு. அப்ப இந்த ஊழியர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது கர்த்தருக்கே செய்கிறீர்கள். அதற்காக ஊழியர்கள் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அன்றாட தேவைகள், உண்ண உணவும் உடுத்த உடையும் ஊழியத்துக்கு வேண்டிய தேவைகள் சந்திக்க வேண்டும் விசுவாசிகள். நீங்கள் தான் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும்.